ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புரட்சிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், மேதினி என்பதன் பொருள் என்ன? மேதினினா பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேதினினா உலகம். அடுத்த கொஸ்டின், ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நல்லாவே படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்த கொஸ்டின், குறில் எழுத்திற்குரிய மாத்திரை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. குறில் எழுத்திற்குரிய மாத்திரை ஒரு மாத்திரை. அதே நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. மெய் எழுத்துனா அரை மாத்திரை. ஆயுத எழுத்துனாலும் அரை மாத்திரை தான். அடுத்த கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்னா பாரதியார் தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர்னா டாக்டர் சலீம் அலி தான். சத்தியமூர்த்தி புலவர் பறவையை பற்றி பாடியிருப்பார். அதாவது நாராய் நாராய் செங்கல் நாராய்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அவர் பறவை மனிதர் கிடையாது. டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். அடுத்த கொஸ்டின், உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது? மார்ச் 20. அதே மார்ச் 21னா காடுகள் தினம். மார்ச் 22 தண்ணீர் தினம். சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது? மார்ச் 20. அடுத்த கொஸ்டின், முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை, அப்புறம் கேடை எழுத்துன்னு கேட்பாங்க. இது எல்லாமே ஆயுத எழுத்து தான். அடுத்த கொஸ்டின், புல் என்பதன் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. அடுத்த கொஸ்டின், இரட்டை காப்பியங்கள் எவை? இரட்டை காப்பியங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர். இந்தியாவுக்கான அறிவியலுக்கு நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சர் சி.வி. ராமன். அதாவது அறிவியலில் என்னன்னு கேட்டால் இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவர் தான் பெற்றிருக்காரு. அன்னை தெரசா எதுக்காக நோபல் பரிசு பெற்றாங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு. இதே ரவீந்திரநாத் தாகூர் எதுக்காகனா இலக்கியத்துக்காக. அமர்த்தியா சென் எதுக்காகனா பொருளாதாரத்திற்காக. அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் சர் சி.வி. ராமன். அடுத்த கொஸ்டின், விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி, லில்லியன் வாட்சன். அதாவது இந்த விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூல் ரொம்ப பிடிச்ச நூல்னு அப்துல் கலாம் சொல்லியிருப்பார். இது 6th புக்கில் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், உடல் நோய்க்கு எது தேவை? உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம். ஔடதம்னா மருந்து. இப்போ நோய்க்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? மருந்து தான் பயன்படுத்துவோம். ஸோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. அடுத்த கொஸ்டின், உலகில் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகில் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்த கொஸ்டின், வாட்ஸ்அப் இன் தமிழ் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்னா புலனம். செயலினா ஆப்பு. முகநூல்னா ஃபேஸ்புக். வாட்ஸ்அப்னா புலனம். அடுத்த கொஸ்டின், மா என்னும் பொருள் தரும் சொற்களில் அல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. மானா மீனிங் பெரியவும் வரும், விலங்கு வரும், திருமகள் வரும், சிறியதாக வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, சிறிய.
அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் நல்லாவே தெரியும். ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். அடுத்த கொஸ்டின், கழுத்தில் சூடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கழுத்தில் சூடுவது மாலை, அதாவது தார் தான். தார்னா மாலை. அடுத்த கொஸ்டின், பாரதியார் எழுதிய நூல்களுள் அல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் எழுதிய நூலில் அல்லாது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் என்ன எழுதியிருப்பார்? பாஞ்சாலி சபதம் எழுதியிருப்பார், கண்ணன் பாட்டு எழுதியிருப்பார், குயில் பாட்டு எழுதியிருப்பார். இன்பத்தமிழ் தான் எழுதியிருக்க மாட்டார். இன்பத்தமிழ் யார் எழுதுனா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும், பாவேந்தர்னா பாரதிதாசன் தான். அடுத்த கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர்னா மாணிக்கம். அப்போ பாவலரேறு என்னன்னு கேட்டிங்கன்னா சிறப்பு பெயர், இவரோட சிறப்பு பெயர். சுப்பிரமணியன் பாரதியாரோட இயற்பெயர். கனகசுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர். அடுத்த கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களுள் அல்லாது என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களுள் அல்லாது என்னன்னா தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு அதாவது கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம் இது எல்லாமே அவர் எழுதிய நூல் தான். தமிழ்ச்சிட்டு அவர் நடத்தின இதழ், நூல் கிடையாது, அவர் நடத்தின இதழ். அடுத்த கொஸ்டின், தமிழில் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக பழமையான இலக்கண நூல். இது எல்லாமே இலக்கண நூல் தான். அதாவது தமிழ் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம் தான். அடுத்த கொஸ்டின், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் மாலையில் தான் இடம்பெற்றிருக்கு. அதாவது கபிலர் எழுதிய திருவள்ளுவர் மாலையில் தான் இந்த தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின், காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.